அவன்கிட்ட போய் சொல்லுங்க, தௌபா செய். 5000 10,000 பணத்துக்காக ரமலான் வருது, தௌபா செய். வெறுமனே 5000 10,000த்துக்காக சமூகத்துடைய தலைவர்கள், எதிர்காலத்து தலைவர்களை நாசமாக்கிறாதே. நீ தௌபா செய்யலையா, நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் உனக்கு நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிப்பாட்டுவான். தௌபா செய், பைமுழு தாட்டுங்க, பள்ளிக்கு கொண்டாங்க. தொழாதவன்ட்டு சொல்லுங்க, ஒரு தொழுகையை விட்டா 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும், நீ ரெடிண்டா தொழாமயிரி சொல்லுங்க. இந்த பயான சொல்லுங்க, இந்த குர்ஆனை ஓதி காட்டுங்க. பொறுப்புதாரிகள் நாங்க சகோதரர்களே. கண்ணியமான ரமலான் வருது, ஆனா பயமுழு தாட்டி மட்டும் நாம் போனண்டா நீங்க பயந்துட்டு போயிருவீங்க. அல்லாஹ்வுக்காக நெருங்குங்க, அல்லாஹ்வுக்காக தொழுங்க, நியத்து வைங்க. கடைசியாக நல்லவர்களாக வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? நல்லவர்களாக நாங்க வாழ்ந்தா, இந்த ரமலானை பயன்படுத்தினா, இந்த ரமலான்ல நாங்க சதக்கா கொடுத்தா, ஜகாத்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தா உங்களுக்கு என்ன? அல்லாஹ் சொல்றான், 2வது கூட்டம், இன்னும் சில முகங்கள், அல்லாஹ் அப்படிப்பட்ட முகங்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. சிரித்து கொண்டே இருக்குமா? உலகத்தில் அழுதா அங்க சிரிக்கலாம், இங்க அழணும், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழணும், நரகத்தை நினைச்சு அழணும், இஸ்திக்பார் செஞ்சு அழணும். 2 சஹாபாக்கள் அழுது கண்ணுல 2 கோடு வந்துட்டான். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் அழுது கடைசியில கண் குருடா போயிடுச்சு. ஏன் அழுது? அவர் ஏன் அழணும் சகோதரர்களே? ஏன் அழணும்? அல்லாஹ்வுடைய பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கவாதின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டான், வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. நபியுடைய தோழர்கள் எல்லாம் சொர்க்கவாதி அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் அழணும்? அப்ப நம்ம எவ்வளவு அழணும், நாம எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே. அழுது கடைசியில கண் பார்வையும் போயிடுச்சு. தாயிஃப்ல எழுதியிருக்காங்க, போய் பாருங்க. தாயிஃப்ல எழுதியிருக்காங்க, அவங்களோட கபர் இருக்குது தாயிஃப்ல. அந்த கபரு கிட்ட அவங்களோட வரலாறு இருக்குது சகோதரர்களே. மௌத்தாகி கஃபன் செஞ்சு ஜனாசாவை வச்சிருக்குது. கஃபனுக்குள்ள எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு வெள்ளை குருவி ஒன்று உள்ளுக்கு போயிடுச்சு. வெள்ளை குருவி ஒன்று பறந்து வந்து கஃபனுக்குள்ள போயிடுச்சு. போனா எல்லாரும் பாக்குறாங்க, போன குருவி வெளியே திரும்பி வரல. கஃபன்ல இருந்து குர்ஆன் சத்தம் வருது. வாழ்ந்தது குர்ஆனுக்காக தானே, வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக. என்ன குர்ஆன் வசனம்? நரகத்துடைய ஆயத்தா? சொர்க்கத்தின் ஆயத். சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. ஏ சாந்தியான ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, உலகத்தில் எனக்காக கஷ்டப்பட்டு இப்ப நிம்மதியா இருக்கிறாய், இர்ஜிஇ, வா அல்லாஹ் கூப்பிடுறார், வா இலா ரப்பிகி, எனக்கிட்ட வா.